அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது குபேரமலரின் மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி இந்த பதிவில் நான் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி ஒரு பதியம் வைக்கிற செடிகளை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த குறுகிய காலத்தில், அதாவது ஒரு 1-2 மாதத்தில் நான் எத்தனை செடிகளை நிறையா உருவாக்கிட்டேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் உள்ள அழகு பூக்களையும் அப்படியே பார்த்துருங்க. இப்போ வாங்க நம்ம எந்தெந்த செடிகளை இப்போ குறுகிய காலத்தில் நான் நிறைய செடிகள் உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல சாமந்தி செடிகள் பற்றி சொல்லிடுறேங்க. இந்த வருஷம் தான் முதல்ல நான் சாமந்தி வளர்க்குறேங்கிறதையும் சொல்லியிருந்தேன். நான் ஆன்லைனில் 100 ரூபாய்க்கு 10 செடிகள் கொடுத்துருந்தாங்க. நான் அதை உங்கள் கூட பகிர்ந்திருந்தேன். அது தனித்தனியாக இந்த மாதிரி தொட்டிகளை, சின்ன சின்ன கிச்சன் கண்டெய்னர் சின்ன தொட்டிகளை நான் நடவு செஞ்சிருந்தேன் இல்லைங்களா. அதுலேருந்து நிறையா கட்டிங்ஸ் எடுத்து நிறைய இடத்துல வச்சுட்டாங்க. இந்த சமீபத்தில் க்ரோ பேக் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, மீஷோலேருந்துட்டு அதில் வச்சிரு செடிகள்ங்க. எப்போ அழகாக வந்துருச்சு பாருங்கள், நிறையா படர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பானையில் வச்சு காமிச்சேன் பாருங்கள் சமீபத்தில், அதுவும் எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். பக்கத்தில் வச்ச செடிகளும் கொஞ்சம் தலையை நிமிர்ந்துருச்சுங்க, நல்லாவே வந்துகிட்ருக்குது. இன்னொரு பானையில் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி வச்சுருக்கேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய இடத்துலையும் வச்சுருக்கேங்க. சின்ன சின்ன கிச்சன் கண்டெய்னர்ஸில் நான் வச்சுருக்கேன், பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த புதுசாக வாங்கின சமீபத்தில் வாங்கின தொட்டிகளையும் நடவு செஞ்சுருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தலையை நிமிர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. சில செடிகள் தொய்வாக இருக்குது, சில செடிகள் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் டெய்ஸி பூ சொன்னேன் இல்லைங்களா, இதுலேருந்து ஒரு 5 செடிகள் நான் உருவாக்கிட்டேன். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த அன்னை கூடையில் 2 செடிகள் அது போல் உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கிச்சன் கண்டெய்னரில் வச்சுருக்கேன், இந்த க்ரோ பேக்லேயும் வச்சுருக்கேங்க. எப்பப்பெல்லாம் மழை பெய்தோ உடனடியாக இந்த வேலையை நான் செஞ்சுருவேங்க. அப்போ கொஞ்சம் குளிர்ச்சியான சூழ்நிலை இருக்கும் பார்த்திங்களா, அப்போ ஓடி இந்த கட்டிங்ஸ் எல்லாம் கடன்னு நட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் இந்த செடி இது பார்த்திங்கன்னா, இது என்ன துளுக்கு ஜாமந்தின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி தான் அந்த பேர் தெரியும், செண்டுப்பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நான் பொங்கல் அப்போ வாங்கியிருந்தவங்க கூட பகிர்ந்துருந்தேன். மஞ்சள் நிறமும் ஆரஞ்சு நிறமும் அந்த செடி பாட்டு போயிடுச்சுங்க. ஆனால் அதில் பூக்கள் இருந்துச்சா, அந்த பூக்கள் எடுத்து நான் விதைகள் போட்டிருந்தேன். இந்த பட்டன் ரோஸ் இருக்கிற செடியில் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, பாருங்கள் இந்த ரம்பையில் இருந்தது பார்த்திங்களா, அந்த பக்கம் கொஞ்சம் நிழலாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதில் போட்டிருந்தேங்க அந்த பூவை எடுத்து. எத்தனை செடிகள் அப்புறம் இதில் எடுத்துகிட்டு இன்னும் எடுத்துகிட்டு போயும் நான் நட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அந்த ரம்பை லைட்டை இருந்ததுலேருந்து எடுத்துகிட்டு நடவு செஞ்சுருக்காங்க. அடுத்தது அந்தி மல்லியெல்லாம் கிளைகள் மூலமாக எடுத்துகிட்டு நடவு செஞ்சிருந்தேன் இல்லைங்களா. கிளைகளில் விதைகளும் கிடச்சிது எனக்கு. அந்த விதைகளையும் நான் எடுத்துகிட்டு போட்டு அதுலேருந்து முதல் பூவும் நேற்று பூத்துருச்சுங்க, வெள்ளை நிறம். அதை பதிவு கூட நான் சித்திரை முதல் இரவில் பூத்ததுன்னு சொல்லி உங்கள் கூட பகிர்ந்துருந்தேன். இங்கே இருக்குது பாருங்கள், நேற்று பூத்துருந்துச்சுங்க, விதை போட்டு முளைச்சிருச்சு. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இதுவும் விதைகள் போட்டு வந்தது தான். அடுத்தது மொட்டை வந்துருச்சு பாருங்கள். அதிலெல்லாம் இது என்ன கலர்னு பூக்கும்போது தெரியுங்க. அதுக்கப்புறம் நான் வளர்ச்சி பதியம் போட்டது சரியான வளர்ச்சி இல்லைங்க. வளர்ந்து வந்த கிளைகள்லாம் 7 இலை கிளையாக வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தாங்க கொஞ்சம் நல்லா தழைஞ்சு வந்துகிட்டு இருக்குது. பார்க்கலாம் எப்போ பூக்குதுன்ட்டு. அடுத்தது இது உங்கள் இட்லி பூக்கிட்ட ஒரு ரோஜா கிளை நட்டுருந்தாங்க, பன்னீர் ரோஸ், பேபி பிங்க் பன்னீர் ரோஸு. அது பாருங்கள் அழகாக தழைஞ்சு வந்துட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் இது வெள்ளை பொன்னாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன், இடையில மழையில் அந்த செடி அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு கிளை எனக்கு கிடச்சிது, அதை எடுத்துகிட்டு நடவு செஞ்சுருந்தேன். இவ்வளோ அழகாக வளர்ந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். அடுத்தது இந்த சீசனில் நம்ம பதியம் போட்ட செம்பருத்தி எவ்வளோ ஹைட் அழகாக வளர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இதே போல் இப்போ இந்த குண்டு மல்லி, அடுக்கு மல்லி, ஒத்தை மல்லி இதெல்லாமே இப்போ அடுத்தது பதியம் போடணும்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் எளிமை தாங்க, சும்மா கிளை எடுத்து வச்சாலே அழகாக வளர்ந்துடும். அதே போல் இந்த அடுக்கு செம்பருத்தியும் இன்னொரு கிளையும் பதியம் போடணுன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், இந்த வைலட் கலர் பூ அழகாக இருக்குல்ல, இதை நிறைய இடத்துல உருவாக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக பூத்துட்ருக்கு பாருங்கள். இது அழகாக ஒரு கிளை எடுத்து கொண்டு வச்சாலே சூப்பராக வந்துடுதுங்க. அதனால் எந்த செடிகள் உங்களுக்கு எளிமையாக பதியம் போடுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சரியான சூழ்நிலையை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மழை கண்டிப்பாக கோடையிலேயும் மழை வந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் மழை இருக்கிற நேரத்தில் நீங்கள் டக்குன்னு எடுத்துகிட்டு போய் மண்கலவை ரெடி பண்ணி வச்சுட்டு, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த சரியான சூழ்நிலையில் செடிகளை நட்டு நீங்களும் புது செடிகள் நிறையா உருவாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் குபேரமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.